ஆண்டவரே நான் உன்னை அறியணும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன். தேவனிடத்துல எதை கேட்கிறீங்களோ அதை அவர் அப்படியே செய்வார். தேவனே நான் உண்மை அறிஞ்சிக்கணும், தகப்பனே நான் உண்மை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்து நான் அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், அலையப்படாது, திகையாது, உனக்கு என்னுடைய கண்களில கிருபை கிடைத்து இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்தாலும், நீங்க பணத்தை இழங்க, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழங்க, நீங்க எதை வேணாலும் இழந்து போங்க, ஆனால் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் இழந்த அத்தனையும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனையே சபையை கட்டும்படிக்காக என் தேவனால எழும்ப பண்ண முடியும் என்று சொன்னால், அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும். சாதாரண மனுஷனை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களின் தேவன் செய்ய முடியும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் பலனான காரியங்களை என்னுடைய தேவன் செய்ய முடியும். பாருங்க, அதற்காகத்தான் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த கிருபைக்குள்ள எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகளை அந்த மனுஷன் பட்டு இருந்தாலும் கர்த்தருக்காக அவர் நிலைத்து நிற்கிற காரணம் தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட மனுஷன் எல்லா நாளிலும் உயர்த்தினது அந்த தேவ கிருபையே. அந்த கிருபை இந்த ஆண்டு நம்ம கூட வரும் என்று சொன்னார். அந்த கிருபைக்குள்ள நாம வாழணும் என்று சொன்னால், தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், அது நிச்சயமாகவே நிறைவேறும். கரங்களை தட்டி சொல்லுங்க. காலையில நம்ம எழுந்திருக்கும் போது எழுந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சரியான நேரம் பாருங்க. சங்கீதம் 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். பாருங்க, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. வேற வசனத்துல சொல்லி, வேற வார்த்தையில சொல்லி போனா, உம்முடைய கிருபை எவ்வளவு அழகானது. இந்த வார்த்தை கவனிங்க. எல்லாருக்கும் தெரியும் கிருபை நல்லதுன்னு தெரியும், கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு தெரியும். சாரி, தாவீது சொல்றாரு, உம்முடைய கிருபை அருமையானது. எதுக்கு நம்ம அருமையானது என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்? இங்க தாவீது சொல்றாரு, கிருபைய ருசிக்கிறாருங்க அவரு. கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் கிருபை வேணும் வேணும்னு சொல்றோம், அவரு கிருபைக்குள்ள உக்காந்துக்குன்னு கிருபைய ருசிக்கிறாருங்க. யாருங்க அந்த கிருபை? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கிருபை எங்க வெளியே கிடையாது, கிருபை எனக்குள்ளதான் இருக்குது. கர்த்தராக இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு தாவீது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்குள்ள போயிட்டு, ஆஹா இந்த கிருபை எவ்வளவு அருமையா இருக்குது, ஓ இந்த கிருபை எவ்வளவு அழகா இருக்குது, ஓ இந்த கிருபை, அவர் பேசுனா பாருங்க, ரசிக்கிறாரு பாருங்க. அப்படி ரசிக்க சொல்லிட்டு சொல்றாரு, நான் ரசிக்கிற மாதிரியே மனுபுத்திரர்கள் எல்லாரும் உங்களுடைய சட்டையின் அண்டையில வந்து தங்குன ஆண்டவரே. அல்லேலூயா. ஏக்கத்தை பாருங்களேன். ஒரு தேவ மனுஷனுடைய ஏக்கம் அப்படிதான் இருக்கணும் பாருங்க. நாம மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போனா போதாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஈவை அவங்க ருசி பார்க்கணும். பரலோகத்துல வந்து தேவனுடைய மகிமையில அவங்களும் பங்கு பெறணும். அதற்காக தான் இவ்வளவு ஓட்டம், அதற்காக தான் இவ்வளவு பிரயாசம், அதற்காக தான் இவ்வளவு சத்தம். நானும் தேவனுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நான் ருசிக்கணும் ஆண்டவரே. மனுபுத்திரர்கள், எங்களுடைய கண்களால பாக்குறவங்க, கைகளால தொடுகிறவங்க, நாங்க பேசுகிற சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நிக்கணும் பாருங்க. அப்ப தாவீது அநேக தேவதாசர்களை பார்க்கிறோம், கிருபையை குறித்து விதவிதமா எழுதி வைத்தது தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு சங்கீதத்தையே தாவீது கிருபையை பேஸ் பண்ணி எழுதியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 136 26 வசனம் இருக்கு. அந்த 26 வசனத்திலையும் கிருபை என்ற வார்த்தை இருக்கும். ஆமென். அப்ப அந்த கிருபையை விதவிதமா இப்ப நம்ம சகோதரிகளுக்கு வெறும் ஒரே அரிசி, ஒரே கறி, ஒரே மீன், ஒரே மாடு, ஒரே கோழி, வேற என்ன இருக்குது அதுதான். ஆனா விதவிதமா செஞ்சு போறான் தானுங்களே. அதே போலதான் தாவீது ஒரே கிருபை தான், அதை விதவிதமா ஒரு ருசி பார்த்து இருக்கிறார். ஆமென். அதனால தான் தாவீதை சொல்லும் போது தேவன் என்ன சொல்றாங்க? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்ப இங்க இருக்கிற நம்ம பார்த்து கர்த்தர் சொல்லணும், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், ஏற்றவள், இவர் தான் ஏற்றவர்கள், என்னுடைய சமூகத்துல வந்து இவர்கள் அழகாக இருக்கிறார்கள். மோசே தேவன்கிட்ட கிருபையை கேட்ட உடனே தேவன் உடனடியா பதில் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப யாத்திராகமம் திரும்பி கொள்ளுங்க. எக்ஸோதஸ் 33 வசனம் 17. L'Éternel dit à Moïse, je ferai ce que tu demandes, car je trouverai grâce à mes yeux, et je te connais par ton nom. ஆமா. இப்ப இங்க பாருங்க, அந்த 17 சொல்லுது, இவர் வந்து மோசே வந்து தேவன் கிட்ட கிருபையை கேட்டுட்டாரு. கேட்ட உடனே தேவனுடைய பதில பாருங்க. அப்போது 33:17, அப்போது கர்த்தர் மோசே நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அல்லேலூயா. நான் வார்த்தையின்படியே செய்வேன். ஏன் தெரியுமா? என்னுடைய கண்களில உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க.
உன்னை நான் அழைத்து அறிந்து இருக்கிறேன். அல்லேலூயா. மோசே கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உன்னை அறியணும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன்னை அறிஞ்சு இருக்கிறேன். அல்லேலூயா. கரையில தட்டி சொல்லுங்க பாருங்க, நீங்க தேவனிடத்துல எதை கேட்கிறீங்களோ அதை அவர் அப்படியே செய்வார். மோசே தான் கெஞ்சிடும், ஆண்டவரே நான் உண்மை அறிஞ்சிக்கணும், தேவனே நான் உண்மை அறிஞ்சிக்கணும், தகப்பனே நான் உண்மை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்து நான் அறிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அல்லேலூயா. நீ பயப்படாது, திகையாது, உனக்கு என்னுடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. அப்போ தேவனுடைய கிருபையினுடைய மேன்மையை மோசே அறிந்திருந்தபடினாலதான் அந்த கிருபையின்படி வாழும்படிக்கு தன்னுடைய வாழ்க்கை அவன் என்ன பண்றான், ஒப்பு கொடுத்திருக்கிறான். அப்ப அவனுக்கு தெரியும், நான் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறதுக்கான காரணம் தேவனுடைய சுத்த கிருபை. நான் அந்த கிருபையில நிலைச்சு நிற்கும் போது தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவரே நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு இருக்கிறான். ஆனா இன்றைக்கு பாருங்க, அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த கிருபையை விட்டு விலகி ஓடி இருக்கிறாங்க. காரணம், கிருபைன்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அதனுடைய அர்த்தம் தெரியாது. அர்த்தமே தெரிந்தாலும் அந்த கிருபைனால உண்டாயிருக்கிற மேன்மைகள் தெரியாது. ஆனா பாருங்க, கிருபையிலேயே வாழ்ந்து கிருபையே சார்ந்து கிருபையினாலேயே ஓடி தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஒரு தேவதாசன் சொல்லுகிறான் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 9-10 வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது அந்த மனுஷன் அந்த கிருபையை குறித்து எப்படி உயர்வா சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். நான் அப்போஸ்தலர் எல்லோரிலும் சிறுவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆமா, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதவாக இருக்கவில்லை. அவர் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா, இந்த கிருபையை சார்ந்து வாழ்ந்த மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. ஏதோ ரோட்ல நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. அல்லேலூயா. அவர் வேதம் சொல்லுது, அவர் நான் பரிசேயனுக்கு பரிசேயன். நான் வந்து கமாலியல் கிட்ட நான் படிச்சிருக்கிறேன், நான் பெரிய யூனிவர்சிட்டியில நான் வந்து பயங்கர டிப்ளமா நான் வாங்கியிருக்கிறேன், வேதத்தை நான் கரைச்சி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்றான், நான் எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலாம் ரொம்ப சின்னவன். இரண்டாவது வேற ஒரு வசனம் சொல்ல போறோம், பாவிகளிலே பிரதானமான பாவி நான். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பாவிகளையும் கூப்பிடுங்க. அவர் கூப்பிட்டு வந்து நின்னவனே இவர் போய் முன்னாடி நின்று சொல்றாரு, நீங்க எல்லாம் பாவிங்களா? ஆமாங்க, உங்க எல்லாரையும் விட நானு பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பவுல் என்ன பண்ற, தன்னை தாழ்த்துவதற்கான காரணம் தெரியுங்களா? அவர் சொல்றாரு, அப்படி இருந்தனா இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம், அது தேவனுடைய கிருபை. நான் ஓடி இருக்கிறேன் தான், நான் உழைச்சி இருக்கிறேன் தான், நான் அநேக கடல் சேதங்களால நான் அடிக்கப்பட்டிருக்கிற 3 முறை என்னை வந்து சாட்டியால் அடிச்சிருக்கிறாங்க தான். ஆனா ஏதோ எனக்கு தகுதி இருக்கிறதுனால, எனக்கு பலன் இருக்கிறதுனாலயோ, நான் ஏதோ பிரயாசப்பட்டதுனாலயோ கிடையாது, தேவனுடைய கிருபை தான் என்னை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது என்று சொல்லி அவர் சொல்றாரு பாருங்க. சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்தாலும், நீங்க பணத்தை இழங்க, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழங்க, நீங்க எதை வேணாலும் இழந்து போங்க, ஆனால் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் இழந்த அத்தனையும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷனையே சபையை கட்டும்படிக்காக என் தேவனால எழும்ப பண்ண முடியும் என்று சொன்னால், அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அவர் பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்ய முடியும். சாதாரண மனுஷனை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களின் தேவன் செய்ய முடியும். பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கொண்டுதான் பலனான காரியங்களை என்னுடைய தேவன் செய்ய முடியும் பாருங்க. அதற்காகத்தான் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் எந்த நிருபம் எழுதினாலும் அந்த நிருபத்தினுடைய முடிவில் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபைக்குள்ள தாவீதை போல ஒரு வாழ்ந்த தேவ மனுஷன் பாருங்க, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகளை அந்த மனுஷன் பட்டிருந்தாலும் கர்த்தருக்காக அவர் நிலைத்து நிற்கிற காரணம் தேவனுடைய கிருபை. அநேக நாட்கள் அவர் சிறைச்சாலையில் இருந்தாரு, அல்லது அநேக நாட்கள் அவர் வந்து பிரயாணத்தில் இருப்பார். ஆமென். அப்படிப்பட்ட மனுஷன் எல்லா நாளிலும் உயர்த்தினது அந்த தேவ கிருபையை. ஆமென். அப்ப அந்த கிருபை இந்த ஆண்டு நம்ம கூட வரும் என்று சொன்னார், அந்த கிருபைக்குள்ள நாம வாழணும் என்று சொன்னால், தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் அது நிச்சயமாகவே நிறைவேறும். கரங்களை தட்டி சொல்லுங்க.